இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி இப்ப கல்யாணம் ஆன புதுசுல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 வாட்டிலாம் நாங்க பண்ணுவோம். 5 வாட்டியெல்லாம் உடலுறவு வைத்துக் கொள்வோம். கணவன் மனைவியாக இருக்கிற இளமையில கல்யாணம் ஆகுறவங்க 5 வாட்டி நாங்க உடலுறவு வச்சுப்போம். 6 வாட்டி வச்சுப்போம். அப்படின்றதெல்லாம் வந்து, அ இது எப்படி சாத்தியம்? அப்போ இதெல்லாம் இந்த உணவு இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு இருக்கிற உணவு முறை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுற இந்த உணவு இருக்குல்ல, இது காமத்தை பெரிதாக்குகிறது. கோபம் எல்லா வித உணர்ச்சிகளையும் பெருசாக்குது. கோபத்த பெருசாக்குது, ஆசைகள பெருசாக்குது. அ மனிதர்களுடைய இயல்பான ஆசைங்கிறது என்னன்னா, குடிசையில வாழணுங்கிறது தான். ஆனா, இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்க, பங்களாக்கள்ல வாழணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கல்ல. அப்ப அந்த அப்ப எந்த அளவுக்கு ஆசைய பெருசாக்குது பாருங்க. இந்த உணர்ச்சி, இந்த சாப்பாடு தான் அது. உப்பு போட்டு ஊக்க மருந்து இது. இந்த ஊக்க மருந்து நம்ம மருந்து தான் சாப்பிடுறோம். சமைச்சுட்டா அது மருந்து. பச்சையா இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்னா, ஊக்க மருந்து. நமது உணர்ச்சிகளை பெரிதாக்குகிற ஊக்க மருந்து. கோபத்தை, ஆசையை, காம உணர்ச்சி பெரிதாக்குகிற ஊக்க மருந்து. அது பெரிதாகும்போது நம்மளால உணர்ச்சிகள கட்டுப்படுத்தவே முடியல. இன்னைக்கு ஏன் நம்மளால வந்து பசிய கட்டுப்படுத்த முடியல? பெரும்பாலான மக்களால. காரணம் வந்து அது பசி பெரிதாகி விட்டது. பசி என்கிற உணர்ச்சி இப்பொழுது நமக்கு பெரிதாக மாறிவிட்டது. அதனால அந்த பசிய கட்டுப்படுத்த முடியல. அதனால தான் எல்லாராலயும் உண்ணாவிரதமே இருக்க முடியல. பசி என்பது அது அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, அத நம்மளால அடக்க முடியாது. அது நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பித்துவிடும். பசி என்பது நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுரும். பசி தாங்க முடியாம நம்ம என்ன பண்ணுவோம்? பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அல்லது பிறரை ஏமாத்தியாவது சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. காரணம் அந்த பசிங்கிறத தாங்க முடியல. பசி வந்தா மயங்கிர்றாங்க. அப்படிலாம் இருக்குல்ல. அதனால அதுக்கெல்லாம் காரணம், நாம சாப்பிடுகிற உணவுகள் நமது உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றுகிறது. நமது உணர்ச்சிகளை பிரம்மாண்டமா மாத்துது. கோபத்த பிரம்மாண்டமா மாத்துது. இன்னைக்கு பாருங்க மனிதர்களுடைய கோபம் பாருங்க, போரிடுகிறார்கள். 2 நாடுகளுக்கு இடையே போரிடுகிறார்கள். பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள். அந்த அளவுக்கு மனிதர்களின் கோபம் பெரிதாக மாறிவிட்டது. சண்டை போடுறது மனித இயல்பு தான். அது வாழ்க்கையில உண்டு. பிடிச்சவங்களோட உரிமை யார்கிட்ட இருக்கோ, அவங்ககிட்ட ஒரு மென்மையா சண்டை போடணும். அவங்க மனச அவமானப்படுத்தாம சண்டை போடணும். ஏன்னா, தொடர்ந்து நம்ம சண்டை போட வேண்டியிருக்கு. தினமும் சண்டை போடுறதுக்கு நமக்கு உறவுகள் தேவ. அப்படி இருக்கும்போது, நீ ஒரே நாள்ல வந்து அவங்கள வந்து மனச காயப்படுத்துற மாரி சண்டை போட்டன்னா, திரும்ப எப்படி அவங்க அவங்க உன்கிட்ட பேசுவாங்க? அப்போ மறுநாள் நீ தினமும் சண்டை போடுறதுக்கு உனக்கு உறவுகள் கிடைக்காம போயிடும். அதனால நமக்கு வந்து எல்லாருமே சண்டை போடுறதுக்கு நமக்கு உறவுகள் வந்து எப்போதும் தேவ. அதனால அ பார்த்து சண்டை போடணும். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாரி நம்ம சண்டை போட முடியாது. உறவுகள நீ புதுசு புதுசா சண்டை போடுறதுக்கு உறவுகள தேடி போயிட்டுருக்க முடியாது. அதனால சண்டை போடுறது இதெல்லாம் இயற்கையானது தான். நல்ல அழகான விஷயம் சண்டை போடுறது. ஆனா கோபங்கிறது அழகான விஷயம். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிதாக மாறிவிட்டது. அளவுக்கு அதிகமாக மாறிவிட்டது. அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உணர்ச்சிகள கண்ட்ரோல் பண்ண முடியல. அது பெருசா மாறும்போது, அதுதான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. கோபம் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது. அதுபோல காமம் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி காரணம் என்னன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, இது உணவு கிடையாது. இது ஊக்க மருந்து. ஏன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான உலகம். அடிமைத்தனம் நிரம்பியது. நீங்கள் பிறரை அடிமைப்படுத்துவதற்கும், பிறருக்கு அடிமையாக இருப்பதற்கும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற ஊக்க மருந்து தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறோம்ல, செயற்கையான சமையல் உணவுகள். இது வந்து நாம இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கும், இங்கு வாழ்வதற்கும், அ இதை பராமரிப்பதற்கும், பாதுகாப்பதற்கும் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து தான் இது. இது என்ன பண்ணுது? இத சாப்பிட்டா காமம் பெரிதாகிறது, தூக்கம் பெரிதாகிறது. தூக்கத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. காமத்தை கண்ட்ரோல் பண்ணல. பசிய கட்டுப்படுத்த முடியல. அ அந்த அளவுக்கு பட்னியே கிடக்க முடியல. அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைமைக்கு இது போய்விடுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா, நான் 5 வாட்டிலாம் உடல் உழைத்துப்பேன். அப்படிலாம் சொல்றாங்க. காரணம் அந்த அளவுக்கு காமம் பெருசாயிடுச்சு. காமம் என்பது பெரிதாக மாறிவிடும். காரணம் அந்த உணவு தான் காரணம். அ அதனால தான் வந்து 5 வாட்டியெல்லாம் உடலுறவு வச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அதான் காரணம். ஒருவேளை வந்து உணவுல மாற்றம் ஏற்பட்டால் மனிதர்கள் என்ன உணவை சாப்பிட வேண்டும்? அ ஆசைகள் பெரிதாக ஆகாத, ஆசைகளை, உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றாத ஒரு உணவு எது? காய்கறிகள். உப்பே சேர்க்கக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இத வந்து பச்சையா சாப்பிடணும். அப்புறம் இதில எத நீங்க பச்சையா சாப்பிட முடியாதோ, அத தான் வேக வச்சு சாப்பிடணும், சுட்டு சாப்பிடலாம், வறுத்து கூட சாப்பிடலாம். ஆனா உப்பு மட்டும் சேர்த்துறக்கூடாது. உப்பு, மசாலா இதில மாரிலாம் சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த மாரியான ஒரு உணவு முறை இருக்குல்ல, காய்கறிகள், பழங்கள் இந்த மாரி ஒரு உணவு முறை. இது வந்து என்ன பண்ணும்னா, ஆசைகள வந்து சிறிதாக மாற்றிவிடும். எளிமையாக மாற்றிவிடும். ஆசைகள், உணர்ச்சிகள், கோபம், பசி
காமம் எல்லாத்தையும் குறைச்சிரும். இப்போ வந்து எப்படி உடலுறவு வச்சுக்கவே கட்டுப்படுத்த முடியல என்னால. உடலுறவு வச்சுக்காம இருக்க முடியல. ஒரு மனைவிக்கு வந்து மாதவிடாய் இருக்கலாம், குழந்தை பேர் இருக்கலாம், அல்லது இப்ப தான் குழந்தை பெத்திருப்பாங்க. அப்ப கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளுடைய வலி எனக்கு பெருசாவே தெரியல. அப்போ உனக்கு காமம் என்பது பெரிதாக உனது கண்ணை மறைக்கிறது. அதனால தான் வந்து இங்க ஏன் வந்து பலாத்காரங்கள் நடக்குது? வன்புணர்வு நடக்குது? பாலியல் வன்முறைகள் ஏன் நடக்கிறது? கற்பழிப்புகள் ஏன் நடக்கிறது? அப்டின்னா, ஒரு ஆண் மகனால் ஒரு மனைவிக்கு ஏன் உண்மையா இருக்க முடியல? ஒரு பெண்ணால கணவனுக்கு ஏன் உண்மையா இருக்க முடியலன்னா, அந்த காம உணர்ச்சி அவர்களை ஆட்சி செய்கிறது. காம உணர்ச்சி பெரிதாகி விட்டது. அதை அடக்க முடியவில்லை. அதனால தான் உண்மையா இருக்க முடியல. விபச்சாரத்த தேடி போறாங்க. கற்பழிப்புகள் நடக்குது. பலாத்காரம் நடக்குது. பிற விலங்குகளோடு புணர்கிறார்கள். சுய இன்பம் செய்வது, ஆபாசம் இப்படி காம உணர்ச்சியை அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அந்த காமம் பெரிதாக மாறிவிட்டது. அப்புறம் மனைவி கூடய யார் கூட உட வச்சாலும் 5, 6 தடவ வைக்கிறது. 3 தடவ வைக்கிறது ஒரு நாளைக்கு. இதெல்லாம் எதனால அப்டின்னா, அந்த உணர்ச்சி பெரிதாக மாறிவிட்டது. அதுதான் காரணம். அதுக்கு காரணம் இந்த உணவு தான் காரணம். அந்த காம உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் இந்த உணவு தான் காரணம். என்ன உணவு? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இந்த உணவு என்ன பண்ணுதுன்னா, காமத்திற்கு ஊக்க மருந்தாக செயல்படுது. காமத்தை பெரிதாக மாற்றுகிற ஒரு ஊக்க மருந்தாக செயல்படுகிறது. உடனே இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, மக்கள் வந்து இத சாப்பிட்டா நல்லா காம உணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. காம உணர்ச்சி வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறிவிடுகிறது. காமம் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு பெண் விருப்பப்பட்டா தான் அவளுடைய உடல் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வேண்டாம். பிற உயிரினங்கள்ல பாருங்க கற்பழிப்பே நடக்கிறதில்ல. காரணம் என்னன்னா, அவைகள் சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல, பிற உயிரினங்கள் சாப்பிடுகிற உணவு பச்சையா சாப்பிடுது. எதுவும் சமைச்சுலாம் சாப்பிடுறதில்ல. உப்பு போட்டு சாப்பிடுறதில்ல. அதனால அவைகளின் உணர்ச்சிகளை அவைகளால் கட்டுப்படுத்த முடிகிறது. பிற உயிரினங்களின் உணர்ச்சிகளை பிற உயிர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது. அதனால தான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த இனப்பெருக்கத்திற்காக மட்டும் தான் அவைகள் உடலுறவு வைத்துக் கொள்கின்றனவே தவிர, சும்மா மனிதர்களைப் போல அவைகள் வைத்துக் கொள்வதில்லை. அப்போ மனிதர்கள் ஏன் வைத்துக் கொள்கிறார்கள்? அ இனப்பெருக்கத்திற்காக வைத்துக் கொள்ளாமல் அடிக்கடி ஏன் வைத்துக் கொள்கிறார்கள்? அதுவும் ஒரு நாளைக்கு 4, 5 வாட்டியெல்லாம் வைக்கிறாங்க. அல்லது இந்த மேல வந்து டெய்லி 2 வாட்டி வைக்கிறது. அ அப்புறம் வந்து ஒரு பெண்ணிற்கு உண்மையா இல்லாம, அவளுக்கு மாதவிடாய் டைம்ல கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளுக்கு பிரசவம் ஆயிடுச்சு, அல்லது வயித்துல குழந்தையோட இருக்கா, அப்போ கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இந்த மாரி உண்மையா இருக்க மாட்டேன்றாங்க. இன்னொருத்தர் விபச்சாரத்த தேடி போறாங்க. சுய இன்பம் பண்றாங்க. மனைவி கூட வச்சுக்க முடியலன்னா, சுய இன்பம் அந்த அளவுக்கு காம உணர்ச்சி ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா, உப்பு போட்டு சாப்பிடுற இந்த உணவு இருக்குல்ல, இது காமத்தை பெரிதாக மாற்றி விடுகிறது. பிரம்மாண்டமாக மாற்றி விடுகிறது. அதை அடக்க முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறிவிடுகிறது. அது நம்மை அடக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த காமம் நம்மளை அடக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் இந்த மாரி பாலியல் வன்முறைகள், சுய இன்பம் பண்றது, உண்மையா இருக்க மாட்டேன்றாங்க. விபச்சாரத்த தேடி போறாங்க. ஒரு மனைவியிட்டே பலமுறை உடலுறவு வைத்துக் கொள்வது, ஒரு மனைவியும் சரி, தனது கணவனிடம் கணவனை வைத்துக்கொண்டு தன்னிடம் அவனை பலமுறையில் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இவளை அழைப்பது. இப்படி அந்த ஒரு பேயாட்டம் ஆடுது. உணர்ச்சிகள் வந்து பேயாக மாறினால் எப்படி இருக்கும்? ஒரு பேய்த்தனமான உணர்ச்சிகளாக மாறினால் எப்படி இருக்கும்? மனித உணர்ச்சிகள் என்பது மென்மையானது. அதுக்கு காரணம் இந்த உணவு தான். இந்த உணவு அப்படின்னா என்னது? பேய்களோடைய உணவு தான் இது. நாம சாப்பிடுற உணவு என்பது பேய்களின் உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். பேய்களாக மாற்றுகிற உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நமது உணர்ச்சிகளை மனித தன்மையிலிருந்து பேய்த்தன்மை உடைய உணர்ச்சிகளாக மாற்றுகிற உணர்ச்சிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து சரி இயற்கையான உணவுகள சாப்பிட்டா உப்பு போட்டு சாப்பிடாம, பச்சை காய்கறிகள், பழங்கள் பச்சையாவே நம்ம நெறைய சாப்பிடுறோம். எதை பச்சையா சாப்பிட முடியாதோ, அத தான் வேக வச்சு சாப்பிடணும். கருணக்கிழங்க பச்சையா சாப்பிட முடியாது. அத நம்ம வேக வச்சு சாப்பிடணும். அதே மரவள்ளி கிழங்கோ அல்லது சர்க்கரைவள்ளி கிழங்கையோ பச்சையா சாப்பிட முடியும். அப்போ பச்சையா தான் சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிடக்கூடாது. தேவையில்ல அது. நேரம் வேஸ்ட்டு. அந்த மாரி ஒரு காரண காரியத்தோட தான் அத வேக வைக்கணும். உப்பே சேர்க்கக்கூடாது. சர்க்கரை இது மாரி சீனி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாரி இயற்கையான உணவுகள சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? காய்கறிகள பச்சையா கேரட்டெல்லாம் பச்சையா சாப்பிட்றீங்க. உப்பு சேர்க்காம சாப்பிட்டா, உங்க உணர்ச்சிகள் மென்மையாக மாறிவிடும். உங்க உணர்ச்சிகள உங்களால கட்டுப்படுத்த முடியும். ஒரு பெண்ணிற்கு உண்மையா இருக்க முடியும். அவளுக்கு விருப்பம் இல்லன்னா, நீ உன்னால விலகி முடியும். அதுபோல ஒரு பெண்ணிற்கே தனக்கே விருப்பம் தனக்கே தன்னுடைய உடம்பே இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அவளாலேயே அந்த உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியும். இப்ப இன்னைக்கு என்னன்னா, பெண்ணாலேயே தன்னுடைய உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியல. தனது காமத்தை. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அல்லது வந்து அப்பவே அவளுடைய உணர்ச்சிகள அவளால ஒரு ஆண கட்டுப்படுத்த முடியல. அவ சொன்னா ஒரு ஆண் வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறான். இவளுக்கே வந்து தன்னையே புறக்கணிக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு.
ஒரு ஆணின் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டு, தனது உடல் நலனையே புறக்கணிக்கிற ஒரு மனப்பான்மை. காரணம் அந்த உணர்ச்சிகள அவளாலேயே கட்டுப்படுத்த முடியல. இப்படி காரணம் இந்த உணவு தான் காரணம். சரி உணவு மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெண்ணிற்கு ஆண் கட்டுப்படுவான். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண் பக்கத்தில போமாட்டான். உடலுறவு வைத்துக் கொள்வதே கடினமான ஒரு செயலாக மாறிவிடும். உடலுறவு வச்சுக்கிறதே பெரிய விஷயமா மாறிரும். உடலுறவு காமம் என்பது அந்த அளவுக்கு மாறிரும். ரொம்ப பாதுகாப்பான பாலியல் வன்முறை நடக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க சோறு, பூரி இதெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. "என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. "சோறு சாப்பிடாம என்னாலலாம் இருக்க முடியாது" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே நேரத்தில காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இதத்தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. பட்னியா கிடக்கிறது ஈஸி. இத சாப்பிடுறதுக்கு நம்ம பட்னியாவே கிடக்கலாம். உப்பு சேர்க்காம பச்சையா சாப்பிடுகிற இந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக நாம் பட்னியாவே கிடக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? தோணாதா? பட்டினியா கிடப்பதற்கு இது ரொம்ப ஊக்கம் அளிக்கும். ஏன்னா இது ஒண்ணும் நம்மள அடிமைப்படுத்தாது. காய்கறிகள், பச்சை காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையா சாப்பிடுறது ஒண்ணும் நம்மள அடிமைப்படுத்தாது. அதனால உங்களால ஈஸியா பட்டினி கிடக்க முடியும். அதுபோல காமம் எல்லா உணர்ச்சிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். மென்மையா மாறிரும். பச்சை காய்கறிகள், பழங்கள் பச்சையா தான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது, சாப்பிடுவதே பெரிய வேலையா மாறிரும். பெரிய அதிசயமா மாறிரும். நான் சாப்பிடுறேன். என்னால இவ்வளோதான் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அ அப்புறம் அப்போ ஒருத்தர் நல்லா சாப்பிடுறாருனாலே உண்மையிலே வியப்பிற்குரிய விஷயம். ஏன்னா பச்சை காய்கறிகள சாப்பிடுறது அவ்வளோ கஷ்டம். அப்போ அப்படி சாப்பிடுகிற ஒருத்தருக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டால் கூட, அது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உடலுறவு வைத்துக் கொள்வதே பெரிய வேலையா மாறிரும். உடலுறவு வைத்துக் கொள்வதே வியப்பா மாறும். இன்னைக்கு உடலுறவ ஒரு தப்புன்னு ஏன் பார்க்குறாங்க? தப்பான விஷயமா ஏன் பார்க்குறாங்க உடல் உறவ? ஏன்னா, அது கட்டுப்படுத்த முடியாத காமத்தால் ஏற்படுகிறது. அந்த காம உணர்ச்சி நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போறோம். அதனால தான் நமக்கு கேவலமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. பசிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது, இன்னைக்கு சாப்பிடுறதே அசிங்கமா பார்க்குறாங்க. ஒருத்தர் சாப்பிடுறதே பெருமையான விஷயமா இன்னைக்கு பார்க்கல. அதுவே நீங்க காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள பச்சையா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிடுறதே வியந்து பார்ப்பாங்க. நல்லா சாப்பிடுவாருங்க. அது ஒரு தகுதியாக மாறிவிடும். அதுபோல எதிர்காலத்தில இனிமே உடலுறவு கூட ஒருத்தர் அ உடலுறவு வைத்துக் கொள்வதே ஒரு பெருமையான விஷயம். வியப்பான விஷயமா மாறும். அந்த அளவுக்கு உடலுறவு வைத்துக் கொள்வது கடினமாக மாறிவிடும். உடல் உழைத்துக் கொள்வது ரொம்ப சிரமமா பாலியல் வன்முறைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எதிர்காலத்தில. 2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போது. மனிதர்கள் அனைவரும் உணவு கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. உலகத்தில இருக்கிற அனைவரும் ஒரே மாதிரியா தான் உணவு சாப்பிடுவாங்க. எப்படி உலகத்தில இருக்கிற எல்லா மாடும் ஒரே மாதிரியான உணவ தானே சாப்பிடுது. உலகத்தில இருக்கிற எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரியான உணவு தானே சாப்பிடுது. அதுபோல மனிதர்களும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டாக வேண்டும். எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும். அந்த உணவ சாப்பிட்டா மனிதர்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிடும். அப்போ பாலியல் வன்முறைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, உணவு மாற்றம் தான். மனிதர்கள் மனிதர்கள் எந்த உணவை சாப்பிட வேண்டுமோ, அந்த உணவு எதுவென்று தெரிந்து கொண்டு, அந்த உணவை உலகத்தில இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிடும் பொழுது, உங்களுக்கு நோய்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும், குற்றங்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும், பாலியல் வன்முறைகள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும், இந்த போர்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும். மனித வாழ்க்கை அமைதியாக மாறிவிடும். மனித வாழ்க்கையை அமைதியாக மாற்றுகிற உணவு எது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள். இந்த உணவுல நீங்க பச்சையா சாப்பிடுறீங்க, உப்பே சேர்க்கல அப்படின்னா, மனிதர்கள் சண்டை போட மாட்டாங்க, போரிட மாட்டாங்க, ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிற யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அவமானப்படுத்தணும், பெண்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. வாழ்வதே கடினமாக மாறப்போகிறது. காரணம் மனிதர்களின் உணவு மென்மையாக மாறப்போகிறது. அந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தரப்போகிறது. நோய்களை அப்போ மருத்துவர் ஆகணுங்கிறது அவசியமே இல்லை. எல்லாருமே ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவார்கள். மருத்துவமே நமக்கு தேவையில்லை. அது மாரி அ குற்றங்களே நடக்காது. குற்றங்கள் செய்வதற்கு அளவுக்கு அதிகமான தைரியம், வலிமைலாம் தேவை. அப்படின்னா, அந்த வலிமையையும், அளவுக்கு அதிகமான தைரியத்தையும் தருகிற உணவு தான் உப்பு போட்டு சாப்பிடுற அந்த சாப்பாடு. இந்த உணவு தான் குற்றங்களுக்கு காரணம். குற்றங்கள் செய்வதற்கான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவாக இருக்கிறது. அதனால உணவு மாற்றம் தான் இங்கு மனித வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தும். அதனால இத ஒண்ணும் நம்ம பிரச்சாரமா கொண்டு போக தேவையில்ல. இந்த கருத்து யாருக்கிட்ட கிடைக்குதோ, நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். காலம் காலம் மாற்றம் என்பது காலத்தால் ஏற்படும் அப்படின்னு நினைக்காம, நீங்க ஒரு வாட்டி தான் பிறக்க போறீங்க. அப்படின்னா, நீங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுற சாப்பாட சாப்பிட்டு நீங்க ஒரு மிருகமாக மாறியிருப்பீங்க. மனிதத்தன்மை இல்லாதவராக இருப்பீங்க. அப்ப நீங்க மனிதராக நீங்கள் உங்களை உணர வேண்டும் உங்கள் வாழ்நாளில்.
ஏன்னா ஒரு வாட்டி தானே பிறக்க போகிறீங்க. மனிதராக தன்னை உணர்வது, மனித தன்மைன்னா என்ன? மனிதரோட இயல்புனா என்ன? அதை நாம் உணர வேண்டும் என்றால், நீங்கள் நான் சொல்கிற உணவை சாப்பிடுங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் மனித இனம், ஒட்டுமொத்த மனித இனமும் இதைத்தான் சாப்பிட போகுது. சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆக போகுது. மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள். இந்த குரங்குகள், விலங்குகளாக இருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் பரிணாமம் அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அது இப்பொழுதுதான் முழுமையடைகிறது. அதனால் இப்பொழுதுதான் மனிதர்கள் முழுமையாக நிமிர்ந்த நிலையை அடைகிறார்கள். அதனால தான் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை கண்டுபிடித்த முதல் மனிதனும் நான் தான். அப்போ இப்படி மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான். மனிதர்கள் அந்த நிமிர்ந்த நிலையை அடைகிற அந்த முதல் மனிதனும் நான் தான். நிமிர்ந்த நிலைன்னா இதற்கு முன்பு நீ என்ன ஜிம்னாஸ்டிக்கில் உன்னை விட நிமிர்ந்த நிலைன்னு என்ன? உணர்வுகளால் நிமிர்ந்த நிலை, உடலாலும் உணர்வுகளாலும் நிமிர்ந்த நிலை, சுயமரியாதையால் நிமிர்ந்த ஒரு நிலை, முழுமை, அதாவது அறிவால் நிமிர்ந்த நிலை. ஒரு முழுமை தான் அறிவு முழுமை, முழுமையான ஒரு அறிவு. அது என்னது? அறிவில் நிமிர்ந்த ஒரு நிலை. அந்த நிலையை தான் நான் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் நான் முதல் மனிதன் என நான் இதற்கு எனது சேனலுக்கு தலைப்பு வைத்திருக்கிறேன். முதல் மனிதனாக நான் இருந்து இந்த கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எதிர்கால உலகில் அப்போ நீங்கள் உங்களை மனிதராக உணரணுன்னா உணவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறீங்க. அந்த அனுபவத்தை பெறுங்க. இப்போ அதை பார்த்துடணும், அந்த அந்த ஒரு ஊட்டியை பார்த்துடணும், இந்த அழகெல்லாம் பார்த்துடணும். ஒரு அனுபவங்களை உங்கள் மூளையில் பதிவு செய்கிறீர்கள். அதுபோல தான் நீங்கள் மனிதர் என்பது ஒரு அனுபவம், மனித தன்மை என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால், உங்கள் மூளையில் பதிவு செய்ய வேண்டுமென்றால், நானும் மனிதராக வாழ்ந்து விட்டேன், மனிதத்தன்மையை உணர்ந்து விட்டேன். ஏன்னா அதை நோக்கி தான் மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. ஒரு மனிதராக வாழணுங்கிறக்காக தான் இவ்வளோ பரிசோதனைகள் செய்கிறாங்க. சண்டையிடுறாங்க, போரிடுறாங்க, கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை சாப்பிட வேண்டும், எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கண்ட கண்ட உணவு சாப்பிட்றாங்க. மனிதர்களுக்கு உண்மை தான் தேவை. அதனால் இது தான் சாப்பிடணும், இதை சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது. அதனால் இப்போவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் உப்பு சேர்க்காம பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் உணவுகளை. எதை பச்சையாக சாப்பிட முடியல அதை வேக வச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, ஓ இதுதான் மனித தன்மையா, இது போன்று தான் எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வார்களா என்பதை நீங்கள் இப்பொழுதே உணர முடியும், என்னை போல.